வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறதுனால சந்திர பகவானுக்குரிய கிழமை திங்கட்கிழமை. நம்மில் சில பேர் சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்திருக்கோம். யார் அவங்க? உங்கள் நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா, உங்கள் ராசி கடகம் அல்லது விருச்சிகமா, உங்கள் பிறந்த கிழமை திங்கட்கிழமையா, பிறந்த தேதி 2 அல்லது 11 அல்லது 20 அல்லது 29. நீங்கள் எல்லாருமே சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. அதனால் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் பசு நெய்யினால் தீபம் போடுங்க. நல்ல மாற்றம் இருக்கும், மனதிடம் அதிகமாகும். மாணவமணிகளுடைய பெற்றோர்களை படிப்பு சிறக்கணுமா? ஆமாம், உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு சிறக்கணும்ல. அதுக்கு நவகிரக சன்னதியில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பசு நெய்யினால் தீபம் போடுங்க. நல்ல மாற்றம் இருக்கும், படிப்பில் ஆர்வம் அதிகமாகும், அனுபவத்திலே பலனை பார்ப்பீர்கள். இது சத்தியம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை? இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம், சுறுசுறுப்பு, பிடிவாதம், விடாமுயற்சி, வீம்பு எல்லாம் இருக்குது. ஆனால் அதனால் ஜெயிப்பு வரும். ஏன்னா கிரக நிலைகள் நல்லா இருக்குது. அதுதான் விசேஷம். கெட்ட குணங்கள் கூட வெற்றியை தேடி தரும். கிரக நிலைகள் நல்லா இருந்தா வீம்பும் பிடிவாதம் கூட நல்லா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவை தவிர்க்கணும், கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். பசு நெய்யினால் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் ரோஹிணி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றங்க. பேச்சு சாமர்த்தியம் உங்களோட பலம், பொறுமை உங்களோட பலம். இது ரெண்டும் இன்னைக்கு ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்கு. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 7. அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு நிதானமாக இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற வம்பும் சிக்கலும் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். பசு நெய்யினால் ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்போ சிவபெருமான நினைச்சுக்கணும். ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரிய சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம், தூரத்தில் நினைவு செய்தி உண்டு. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் உண்டு. நல்ல நாளாக இருக்கும். உங்களுடைய பலம் என்னங்க? சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி. அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 4. அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, உடலெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அசை உணவை தவிர்க்கலாம், அளவாக சாப்பிடலாம். வெளியிடங்களில் சாப்பிட்றத தவிர்க்கலாம். பல்ல கடிச்சிக்கிட்டு பசியை பொறுத்துக்கிட்டு வீட்லேயே சாப்பிட்றலாம் அல்லது விரதம் இருக்கலாம். வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி. தன்வந்திரி பெருமாள். அப்போ பெருமாள் வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. உடல்நலத்தில் கவனமாக இருங்க. அனுகூலமான உங்களுக்கு 2. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. துலா ராசிக்கார நேயர்களே, பழசையெல்லாம் நினச்சி வருத்தப்படுவீங்க. அப்படி இருந்திருந்தா, இப்படி பண்ணியிருந்தா, இப்படி செஞ்சிருந்தா, இதெல்லாம் தேவையில்லாத சிந்தனை. ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி தவிர்க்கிறது? எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிகிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் சோமநாதரே போற்றி. சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். சோமன்னா சந்திரன். நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 7. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, அவசரப்பட்டு மாட்டிக்குவீங்க. வீம்புனால மாட்டிக்குவீங்க. தைரியம் நினைப்பீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு இது பிடிவாதமாகவும் வீம்பாவும் தெரியும். அதனால் உங்களை தண்டித்து தோக்கடிச்சிருவாங்க. ஆனால் தப்பிச்சுடலாம். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. ஓம் வருணனே போற்றி. வருணன் மழையினோட அதிபதி. வருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை.
தனுசு ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, சந்தோஷம் அதிகமாகும். உங்களுடைய பலம் என்ன? பெருந்தன்மை, தயாளம். அதாவது வாழ்ந்துட்டு போகிறாங்க போ, இருந்துட்டு போகிறாங்க போ அப்படின்னு மன்னிச்சு விட்டுறீங்க பாருங்கள், அதனால் ஜெயிப்பீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வீம்புனாலையும் பிடிவாதத்தினாலையும் தோற்று போயிடுவீங்க. எங்கே விடாமுயற்சி, எங்கே வீம்புன்னு தெரியணும், தெளிவு வேணும். புத்தி தெளிவாக இல்லை. இப்போ அந்த தெளிவுக்கு என்ன பண்ணுறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறோம்? ஓம் சந்திரமௌலியே போற்றி, சந்திரமௌலியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 9. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களை வீம்பு, பிடிவாதம், இஷ்டத்துக்கும் சாப்பிட்றது, இதெல்லாம் இன்னைக்கு கூடாது. ஆனால் பண்ணுவீங்க. ஏன்னா கிரக நிலைகள் சரியில்லை. எப்படி தப்பிக்கிறது? உடல்நலம் பாதிக்கப்படும். அசைவ உணவை தவிர்க்கணும். வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும். வெளி இடத்துல சாப்பிட்றத குறைக்கணும். நிறைய சாப்பிட்றதையும் குறைக்கணும். பசியை பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கணும். வீட்டில் வந்து சாப்பிடணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 9. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாளாக இருக்கும். பெருந்தன்மை இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது, மனசு உறுதியாக இருக்குது. நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எங்கள் கேலண்டரில் போட்டிருக்கேன், அதில் போட்டிருக்கேன், இதில் போட்டிருக்கேன்லாம் சொல்லாதீங்க. திதி நல்ல நேரத்துக்கு திதி நல்லா இருக்கணும், நட்சத்திரம் நல்லா இருக்கணும், யோகம் நல்லா இருக்கணும், கரணம் நல்லா இருக்கணும். பஞ்சாங்கம்னா என்ன? பஞ்சாங்கம் தான் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம்னா கிழமை, என்ன கிழமை, திதி என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம்ங்கிறதெல்லாம் தான் பஞ்சாங்கம். எனவே இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லை. ஆனாலும் உங்கள் ராசிக்கு இன்னைக்கு நல்ல நாளாக இருந்தால் சுபஹோரை எதுன்னு ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டு நல்ல காரியத்தை செய்யலாம். சுபஹோரைனா சுப நேரம். உங்கள் ராசிக்கு சுபஹோரையாக இருக்கும், அது அவ்வளோதான். மாணவர்களுடைய பெற்றோர்களே, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னதியிலே பசுநெய்யினாலே மாலை அல்லது காலையில் தீபமேற்றினால் உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு சிறக்கும். இதில் 2 கருத்து கிடையாது. அல்லது ஏழைகளுடைய படிப்புக்கு பொருளுதவி செய்யுங்கள், உங்கள் குழந்தைகளின் படிப்பு சிறக்கும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.